எடுங்க டீச்சர். வாங்க வாங்க வாங்க, அப்படி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று சமுதாயத்தில் போதைப்பொருள் உபயோகம் மிக அதிகமாக தென்படுகிறது. பள்ளி குழந்தைகள் கூட சிகரெட், மதுபானம், கஞ்சா, ஹெராயின் போன்ற ஒரு நார்கோட்டிக் பொருட்களை எடுத்து மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டு இதனால் குடும்பமும் சமுதாயமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருட்கள் ஆரம்ப கட்டத்தில் எடுக்கும்போது அவங்களுக்கு மனதாலும் உடலாலும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கறதுனால தொடர்ந்து அதை அவங்க நாடுறாங்க. அது எடுக்காத சமயத்தில் அவங்களுக்கு தன்னம்பிக்கை போகுது. அவங்களுக்கு உடலில் ஒரு அதிர்வு, ஒரு ஷேக்கிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க மீண்டும் அதை நாடுறாங்க. அப்போது இதனால் இந்த பொருள் அது எத்தனை விலை இருந்தாலும் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க பலவித பிரச்சனைகளில் போயிடுறாங்க. ஸோ இதை பொருளீட்டுறவங்க ஒரு ஒரு டூலாக உபயோகித்து தங்களுடைய பொருட்கள், இந்த போதைப் பொருட்களை விற்று பொருளீட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த உபயோகிக்கிறதுனால இந்த குழந்தைகள், இந்த பெரிய நபர்கள் யார் உபயோகிக்கிறாங்களோ அந்த நபர்கள் உடல் நலத்திற்கு அந்த முக்கியமாக உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. நுரையீரல், இதயம், மூளை, குடல் இது எல்லாமே பாதிக்கும். நுரையீரல் சுருங்கி போகும், இதய நோய் வரும், அப்புறம் கருவழி நோய்கள், மூளை எல்லாமே பாதிக்கிறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு பெரிய சிரமமாக போயிடுது. அவங்களால சரியான உணவு உட்கொள்ள முடியாது. அவங்களுக்கு பசி போயிடுது, தூக்கம் போயிடுது, அல்லது தூங்கி கொண்டே இருப்பார்கள். இந்த நார்கோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு சரியான மூச்சு எடுக்க முடியாது. பார்க்குறவங்களெல்லாம் பார்த்தானா எரிச்சலாக வரும். அவங்களோட மனநலம், அவங்களோட கேரக்டருமே மாறி அவங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய எதிரியாக எல்லாரும் பார்ப்பாங்க. நட்புகள் அவங்களுக்கு கெடுது, குடும்பத்தில் அவங்களுக்கு மரியாதை கெடுது, பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பு தடைப்படுது. அவங்க என்ன வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ இந்த தாறுமாறான சிந்தனை, மன அழுத்தம் அப்படி வரும்போது இவங்களுக்கு தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துடுது. அதனால் இந்த குடும்ப வாழ்க்கையை பெரிய தடுமாற்றம் வந்துடுது. சமுதாயத்திலும் அவ்வளோதான். இந்த போதையில் மாட்டிக்கிற பலரும் அவங்களோட வேலையை இழந்து, குடும்ப உறவுகளை இழந்து, ஒரு சமுதாயத்தில் ஒரு நிலையான ஒரு இடத்தை அடைய முடியாமல் அவங்க குற்ற செயல்களும் வன்முறைக்கும் அந்த ஒரு வழி வகுக்கும். ஸோ போதையை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போதை பழக்கத்தை விடுறது ரொம்ப கடினமானது. இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனை, மனநல ஆலோசனை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இதுதான் உதவியாக இருக்கும். இதை சட்டங்கள் தடை செய்யணும். சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் இந்த போதைப் பொருட்களை உபயோகப்படுத்த கட்டுப்படுத்த சட்டங்கள் வேணும். அதே மாதிரி பள்ளி, கல்லூரி மற்றும் சமுதாய விழிப்புணர்வு இளைஞர்களுக்கும் போதையின் தீமையை எடுத்துரைத்து அவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களில் அவங்க ஈடுபடுத்த வேண்டும்.
அதனால தான் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் ஒரு போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும். மன அமைதி, உடல் ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி இவை எல்லாமே நிச்சயம் கிடைக்கும். இதை கருத்தில் வச்சு நம்ம அனைவரும் இணைந்து செயல்படுவோம். போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம்தான் வாழ்க்கை. மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இருந்தால் சிறப்பாக இந்த உலக அமைதியும் சரி, தனி மனித அமைதியும் சரி, குடும்ப அமைதியும் சரி, அனைத்தும் நமக்கு அருகாமையிலே இருக்கிறத நம்ம உணரலாம். இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தனி ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்களுக்கு அதில் அவங்கள ஈடுபடுத்த வச்சு, முக்கியமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து, மருத்துவரும் மனநல ஆலோசகரும் இணைந்து செயல்பட்டால் இதை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்பது தாழ்மையான கருத்து. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.